ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி ஒரு உலக கலாச்சாரம் எல்லாம் ஒன்றோடொன்று பிணைந்து வெஸ்டர்ன் கலாச்சாரம் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து பல செக்ஸ் என்பது கொஞ்சம் திருமணத்திற்கு முன்பே எளிமையாக ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுக்கும் பல நிலையில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கும் நம்ம சில விஷயங்களை சொல்ல வேணும். அதாவது அவங்களுக்கு வயதாகி இருக்கலாம், தாம்பத்தியம் பண்ணுறக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் கூட முதல் செக்ஸ் உறவை திருமணத்திற்கு முன்பு செய்யாமல் தள்ளி போடலாம். அதான் இங்கே நம்ம சொல்கிறோம். இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்களே முடிவு பண்ணுங்கள். வயதாகிட்டதுனால வாய்ப்பு இருக்கிறதுன்றதுனால உறவு கொள்ள வேண்டியதில்லை. ஒரு மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் சரியான அளவுக்கு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் நீங்கள் உறவை தள்ளி போடலாம். இல்லை திருமணம் வரைக்கும் முழுமையாக உறவை தள்ளி போடலாம். வெளிநாடுகளெல்லாம் 17-18 வயதிலேயே உறவு வைத்துக்கிறாங்க. நம்ம நாடுகளில் வந்து 20-22 வயதில் உறவு வைத்துக்கிறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. பல பேர், ஒரு 67% இளம் ஆண்கள் வந்து உறவுகளை செய்திருக்க வேண்டாம், தள்ளி போட்டிருக்கலான்னு நினைக்கிறாங்க. 84% பெண்கள் தள்ளி போட்டிருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம். பெண்களுடைய பெண் உறுப்புகளை பார்க்குறீங்க. பெண் உறுப்பு, கருப்பப்பை, கருக்குழாய், சினை முட்டைப்பை எல்லாம் இருக்குது. ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்பு, விந்து பை, விந்து குழாய், ப்ராஸ்டேட் சுரப்பி, இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய சாய்ஸ். எப்போது நீங்கள் செக்ஸ் பண்ணலாம், மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் ரெடியாகிற வரைக்கும் அதை தள்ளி போடலாம். அப்படி தள்ளி போடுறதுனால நீங்கள் தேவையற்ற கர்ப்பத்தை தள்ளி போடுறீங்க, தேவையற்ற பாலுறவுகள், பால்வினை நோய்களை தள்ளி போடுறீங்க. ஸோ நம்பர் 1 செக்ஸ் பண்ண வேண்டாம். நம்பர் 2 அதை அப்படி தவிர்க்கவே முடியலைன்னா குறைந்தபட்சம் தடுப்பு முறைகளை பயன்படுத்துங்க. இது என்ன தடுப்பு முறை பயன்படுத்தலாம் என்பது உங்களுடைய விருப்பம். பல்வேறு முறைகள் இருக்குது. காண்டம் இருக்குது, வாய்வழி மாத்திரைகள் இருக்குது, பல்வேறு முறைகள் இருக்குது. ஸோ கருமுட்டையும் விந்தணுக்களும் சேராமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு முறையை பயன்படுத்துவது என்பது நல்லது. ஆணுரை 98% எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து 100% எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர் இருக்குது. 98% இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் மேடம். டாக்டர், நான் சென்னையிலேருந்து கவிதான் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். ஒரு ஐம் 21 இயர்ஸ் ஓல்டு. சரிங்க. ஒரு 18 இயர்ஸில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஓகே. அப்போது உட்பியோட ஃபஸ்ட் டைம் அவர் வந்து கம்பல் பண்ணாங்க. சரி. ஸோ அப்போது எதுவும் பண்ணல. ஸோ உள்ளே போகும்போதே வந்து ப்ளீடிங் ஆச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பயந்துட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் செய்யல. சரிங்க. ஸோ இப்போது எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போது நான் அது தண்ணி அந்த இது பொண்ணாக இருக்கேன்னா இல்லையாங்கிறது ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் வந்து இப்போ அப்புறம் அந்த திருமணம் நடக்கலையா உங்களுக்கு? இல்லை சார், ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போட்டாங்க. லாஸ்ட் மந்த்து, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது மேரேஜ்க்கு. அதாவதுங்க, பெண்ணுறுப்பு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குங்க. யாரும் பெனிட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டாக தான் இருக்கும். சரி. பல முறை திரும்ப நீங்கள் உறவு வைத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து பெண்ணுறுப்பு, கன்னித்திரையெல்லாம் உடையும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு முறை கொஞ்சம் ட்ரை பண்ணதுனால கன்னித்திரை உடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ப வேண்டாம். பொதுவாக அப்படி ஆகிறது இல்லைங்க, கவலைப்பட வேண்டாம். அப்போ நான் இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். ஆமாங்க. ஒன்றும் நீங்கள் இதை இந்த மாதிரி இருக்கிறோம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
இல்லை சார் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அதனால தான். ஒரே ஒரு உறவில் கொஞ்சம் ட்ரை பண்ணதுனால எல்லாமே கன்னித்திரையெல்லாம் அழிஞ்சு போயிட்டுருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்க. அது டேமேஜ் ஆகிறதுக்கே பலமுறை உறவு கொண்டாதான், முழுமையான பெனிட்ரேஷனோட பலமுறை உறவு கொள்ளும்போது தான் அது உடையும். பொதுவாக அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு இப்போ நிறைய பார்க்குறோம். பல நாட்கள் உறவு வைத்துக்கொண்டும் முழுமையான உறவில் ஈடுபட முடியாத ஆண்கள் நிறைய நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு அட்டம்ப்டில் எல்லாம் உடைஞ்சிரும்னு நம்ப வேண்டாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். எப்படி ஒரு ஆண் உரையை முறையாக பயன்படுத்துவது. ஏன்னா முறையாக பயன்படுத்தினா அதில் சக்ஸஸ் ரேட் வந்து 98%. ஸோ பல நேரங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறை அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாலே எக்ஸ்பைரி டேட்டு பாருங்கள், அது எதாவது உடஞ்சிருக்குதா கிழிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அதில் வேறு ஏதாவது வாட்டர் பேஸ்ட் ஆர் ஜெல்லி லூப்ரிகேஷன் இருக்கா, செக்ஸ் பண்ணும்போது எதுவும் வெளியே வந்துடுதா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதில் கவனிக்கிறோம். ஸோ ஒரு தரமான காண்டம் எப்போயும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தரமில்லாத நல்ல காண்டம் இல்லாத விஷயங்களை யூஸ் பண்ணாதீங்க. அது பாதி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கும்போதே டேர் ஆகிடலாம். ஸோ காண்டம்ஸ் வந்து ப்ரெக்னென்சியையும் தடுக்கும், பால்வினை நோய்களையும் தடுக்கும், எஸ்டிஐ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனை தடுக்கும். டபுள் ப்ரொடெக்ஷன், காண்டம் வந்து நம்ம டபுள் ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இது பெஸ்ட்டு காண்டம். மற்ற எல்லா ப்ரொடெக்ஷனையும் விட காண்டம் தான் பெஸ்ட்டு பால்வினை நோய்களையும் தடுக்கிறதுனால. இது எல்லா இடங்களையும் இப்போ பரவலாக உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதை தவிர எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு கணவன் மனைவி வந்து கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் செக்ஸ் பண்ணிட்டாங்க, மனைவி கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷனை 72 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். காண்டம் போடாமல் செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மருந்துகளை யூஸ் பண்ணலாம். லெவோனெல்லி 1500 mg இந்த டேப்லெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உலகம் முழுவதும் பல்வேறு பூஸ்ட் கம்பெனி, ஏஎஸ்டிஏ கம்பெனி, பல்வேறு கம்பெனிகள் வந்து இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை விற்கிறாங்க. ஃபேமிலி பிளானிங் கிளினிக், ஜிபி, ஃபார்மசிலெல்லாம் இந்த பில்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ கான்ட்ராசெப்ஷன் எதை யூஸ் பண்ணலாம், பாய்ஸுக்கு எதை யூஸ் பண்ணுறது, கேர்ள்ஸுக்கு எதை யூஸ் பண்ணுறது. பாய்ஸுக்கு வந்து காண்டம் மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து உபயோகமாக இருக்கும். சில நேரம் இம்ப்ளான்ட் பாடியில் வந்து தோலுக்கடியில் வைத்து தைத்திடலாம். இம்ப்ளான்ட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. காண்டம் மாதிரி ஃபீமேல் காண்டம் இருக்குது, ஆண்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. வாய்வழி மாத்திரைகள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். கம்பைன்டு பில் கிடைக்கிது இப்போது. இந்த மாத்திரைகள் வந்து 99% ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து. இது வந்து இம்ப்ளான்ட்ஸ் தோலுக்கு அடியில் இதை வச்சு தைத்திறதன் மூலமாக ஒரு 3 வருடங்களுக்கு இந்த கான்ட்ராசெப்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கோம். 3 வருடங்கள் இது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். டெப்போப்ரோவிரா இந்த இன்ஜெக்ஷன் வந்து டே 1லேருந்தே எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். அது மாதிரி ஃபீமேல் காண்டம்னு பார்க்குறீங்க, 2 பக்கமும் ரிங் இருக்கிற மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதை வந்து பெண்ணுறுப்பில் வச்சுக்கணும். 95% இது எஃபெக்டிவாக இருக்குது.
ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். காரைக்குடியிலேருந்து ராஜேஷ் பேசுகிறேங்க. ராஜா சொல்லுங்கள். அதாவது இந்த மனைவியோட இந்த வாய் மூலம் உடல் உறவு கொள்றோம்ல சார், சரி. அது அதனால அந்த உடம்புக்குள்ள போகும்போது அதாவது பாதிப்புகள் ஏற்படுங்களா? எந்த பாதிப்பும் வராதுங்க. நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது. சார், இன்னொரு கேள்விங்க சார். சொல்லுங்கள். அந்த அடிக்கடி உடல் உறவு செய்யும் போதுங்க சார், ம், அதனால குடல் இறக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பே இல்லைங்க. குடல் இருக்கிறதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஓ, சரிங்க சார், தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி. இது காண்டம் டபுள் டச் மெத்தடுன்னு ஒன்று. காண்டம் யூஸ் பண்ணுங்கள், ஓரல் பில்ஸும் யூஸ் பண்ணுறது டபுள் டச் மெத்தடுன்னு வச்சுருக்காங்க, ரொம்ப சேஃப் செக்ஸுக்கு. அதே மாதிரி உறவுகள் பொறுத்த வரைக்கும் யார் தீர்மானிப்பது, யார் 2 பேரும் சேர்ந்து தீர்மானிக்கணும், அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பயக்கும். இந்த மாதிரியான கான்ட்ராசெப்ஷனுக்காக யாரை அணுகுவது? லோக்கல் கிளினிக் போகலாம், டாக்டர்ஸ் பார்க்கலாம். ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் மதுரையிலேருந்து குமாருங்கிறவர் பேசுகிறேன். குமார் சொல்லுங்கள். சார், எங்கள் வீட்டில் மகனும் மருமகளும் மேரேஜ் பண்ணி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தரை கேட்டால் ஒருத்தர் உண்மையான உள்ள நிலவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி. அவங்களுக்குள்ள குடும்ப உறவு இருக்கா இல்லையாங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடியல. இதுக்கு என்ன சார் செய்யறது? நீங்கள் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு வரலாம், இல்லை செக்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டு போகிறோன்னு சொல்லி கூட்டு வரலாமே. 2 பேரையும் வரமாட்டாங்களா? மெடிக்கலுக்கே வரமாட்டேங்கிறாங்க சார் 2 பேரும். அவங்க வரலன்னா அவங்கள யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுங்க. அவங்கள ஒருத்தராவது அதுக்கு முன் பிரச்சனைகளை சரி செய்துக்கணும்னு நினச்சி முன் வந்தால் தான் சரி பண்ண முடியும். ஒருத்தராவது வரணும். இல்லை, ஒருத்தராவது அது இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான், அவங்க 2 பேரும் வந்தால் தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சரிங்க சார். 2 பேரும் ஒத்துழைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்தான்னா கூட இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணிடலாம். அவங்க 2 பேருமே எங்கள் பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். நாங்கள் மதுரையில் இருக்கோம். நாங்கள் மதுரையில் யார்கிட்ட சார் நாங்கள் இது சம்மந்தமாக இருக்கோன்னு சொல்லி. இல்லை, நீங்கள் அதை பாருங்கள். இந்த மாதிரி மேரிட்டல் தெரப்பிஸ்ட்டுன்னு பாருங்கள், மேரேஜ் தெரப்பி அந்த மாதிரி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட கூட்டு போங்க. அவங்க இந்த பிரச்சனைகளை பெருமளவுக்கு சரி செய்ய முடியும். சரி, இப்போது உடலுறவே பண்ணாமல் இருக்கிறது 100% உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கும். ஒன்று கர்ப்பமாகிறத தவிர்க்கும், பால்வினை நோய்கள் பரவுவதை தவிர்க்கும். ஸோ ப்ரெக்னன்சி ஆகாமல் தடுக்கிறது, பால்வினை நோய்களை தடுக்கிறதுக்கு காண்டம் மட்டும்தான் பயன்படும். மற்ற எல்லாமே ஏதாவது ஒரு வேலையை தான் செய்யும். ஸோ முக்கியமாக நீங்கள் உறவுகளை அதிகம் ஈடுபடாமல் தவிர்க்கிறது பால்வினை நோய்களையும் தவிர்க்கும், ப்ரெக்னன்சியும் தவிர்க்கக்கூடும். அதனால் அந்த டெசிஷன் எடுக்கிறத பற்றி நீங்கள் வெகுவாக சிந்திக்க வேண்டும். அந்த டெசிஷன் ஒரு முக்கியமான டெசிஷனாக இருக்கும். நம்ம யங் பீப்புள், யங் அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவங்க செக்ஸில் ஈடுபடுறதுக்கு முன்னால் என்ன சிந்திக்கணும்னு பார்த்தோம். அடுத்து அவங்களுக்கு முக்கியமான வர்ற பிரச்சனைகள் மன அழுத்தம் இளம் வயதினருக்கு அதிகமாக வருது. 20% இளம் பருவத்தினருக்கு மன அழுத்தம் வருது அவங்க அடல்ட் ஆகிறதுக்கு முன்னால். 10 பேருக்கு டிப்ரெஷன் மனநோயே வருது. 5%க்கு சீரியஸான ப்ராப்ளம் வருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க மேடம். சார், கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது உங்க குரல் கேட்க எனக்கு. நன்றி, சொல்லுங்க மேடம். ஐயா, நான் என்னோட அம்மா வீடு சென்னை தான். சரிங்க. நாங்க வரும்போது உங்களை பாக்குறேன். சொல்லுங்க மேடம். ஆனா இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னா, எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. சரிங்க. நல்ல ஒரு 2 பேரும் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு லெவல்ல இருக்கிறவங்க. சரிங்க. பெரியவனுக்கு ஒரு 30 வயசு இடைவெளியில நாங்க கல்யாணம் பண்ணோம். ஓகே. அவளும் அந்த மாதிரி படிச்ச பிள்ளைதான். ஆனா அவங்களுக்குள்ள இதே மாதிரி ஏதோ பிரச்சனை சார். இவன் சாமி வர மாதிரி அது மாதிரி எல்லாம் ஓவரா ஏதோ பண்ணுவான். ஏதோ பிரச்சனையில ஆயிட்டு கடைசியில அவனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான் என் பெரிய தம்பி. சரிங்க.
அது மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் சார். ஆனா எந்த வித கவுன்சிலிங்கும் எதுக்குமே அவன் வரமாட்டான் சார். அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்க, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, எங்களுக்குள்ள உறவு நல்லா தான் இருந்தது, ஆனா அவர் வந்து யூஸ் பண்ண தெரியல, எனக்கு அந்த மாதிரி லெவல்ல அவர் போயிட்டாரு. ரொம்ப ஓவரா மெடிடேஷன் சார், சின்னதுல இருந்தே அவன் நல்ல ஓவர். சரி ஏதோ ட்ரக்ஸ் அது மாதிரி எல்லாம் குழந்தை அடிபட்டு போயிட போறானோன்னு எங்க அப்பா விட்டுட்டாரு அவனை. சரிங்க. சரி இது பார்த்தா திருமண வாழ்க்கைக்கு அவனே தான் உடன்பட்டான். சொந்தக்கார பொண்ணுன்றதுனால ஒரு மூலியமா வர்றதுனால அவன் தான் அதுக்கு விருப்பப்பட்டான். சரிங்க. சரி குழந்தை ஒரு குடும்ப வாழ்க்கையில போனா அவன் நல்லபடியா இருப்பான்னு நாங்க நினைச்சோம். சரிங்க. கடைசியில பார்த்தா அவங்க வந்து 1 மாசம் அளவுதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. சரிங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு எங்களுக்கே தெரியாது, அவன் முன்கூட்டியே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான். இப்போ வந்து ஆனா எந்த வித கவுன்சிலிங்கோ எதுக்குமே அவன் உடன்பட மாட்டான். சரிங்க. இவன் பெரியவன் இப்படி இருக்கான். சின்ன தம்பி வந்து அவனும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணல இன்னும் நாங்க. சரிங்க. அவனும் இந்த கல்யாண ஆசைன்றதே அவங்க 2 பேருக்கு இல்லங்கிற மாதிரி அவனும் இருக்கிறான் சார். சரி. என்ன பண்ண முடியும் இதுல சொல்லுங்க? அதாவது பெரியவர் மட்டும் நீங்கள் இப்போ சரி பண்ணலாங்க. அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் சஃபர் பண்ணாங்கனாலே பின்னால் இருக்கவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு வரலாங்க. டிப்ரெஷன், பதட்டம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் நமக்கும் கஷ்டமாக இருக்கும், நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பயப்படலாம் அடுத்தவங்க. நீங்கள் முதல்ல அவரை வந்து நீங்கள் மனம் விட்டு யாராவது பேசுங்க. அவரை யாரும் கம்பல் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒரு உதவி மெடிக்கல் ஹெல்ப் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்க போகிறோம், அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு மெரிட்டல் கவுன்சிலர்கிட்ட கூட்டு போனீங்கன்னா பெரும்பகுதியை சரி பண்ணிடலாங்க, ஒன்றும் கவலை இல்லை. அப்படிங்களா? பெரியவருங்களா? ஆமாம் ஆமாம். அவருக்கு ஓரளவுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தால் பின்னால் இருக்கவங்க அதை பார்த்துட்டு அவரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தங்க ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னால் வர்றவங்க வந்து ரொம்ப அதில் ஒரு அவர்ஷன் டெவலப் ஆகிறது காமனாக இருக்கும். ரொம்ப பயந்து போய் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு பயந்து போய் பிரச்சனை. எல்லார் வாழ்க்கையிலயும் அவங்க உள்ள நுழைஞ்சு அட்வைஸ் பண்றாங்க, நல்லது செய்யறாங்க. எங்க பெரியம்மா பிள்ளை வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை ஆகட்டும், சரிங்க, இது எது இப்படி இப்படி இருக்கணும், இது எது உதவி, அந்த மனப்பான்மை 2 பேருக்குமே இருக்குது. சரிங்க. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள இவங்க தான் நுழைய மாட்டாங்க. சரிங்க சரிங்க. அதுதான் ஐயா இப்போ உங்ககிட்ட நான் கேக்குறேன். அதாவதுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தண்ணியில குதிக்கிறவங்க தண்ணீர்னால இறந்து போறது இல்லைங்க, நீச்சல் தெரியாதனால இறந்து போறாங்க. அதே போல வாழ்றதுல வந்து வாழ்க்கை உங்களை பழி வாங்கிறது இல்லை, வாழ்க்கை எப்படி ஒரு இன்பமா வாழ்றதுன்ற ஒரு கல்வி நமக்கு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. அதாவது தண்ணியில் நீச்சல் அடித்தவங்க இறந்து போவாங்களா? இறந்து போகவே முடியாது. அது மாதிரி வாழ்க்கையை நன்றாக வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனையே வராது. நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் சரியாக வாழ்கிறத கற்றுக்காம மோசமாக நம்மையும் நடத்திக்கிட்டு பிறரையும் நடத்தும்போது வாழ்க்கை ஒரு சிக்கலான நிகழ்வாக மாறிடுங்க. இவங்களுக்கு அதை சொல்லுங்கள், நீங்கள் வாழ்க்கை வந்து இவங்க சரியாக வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அற்புதமான முறையில் வாழ முடியும். எங்களுக்கு வந்து இப்ப பெரியவனை திருத்துற இது இல்ல சார் நாங்க. ஏன்னா அவன் காவி உட கட்டிக்கிட்டு உத்தராட்ச மாலை போட்டுக்கிட்டு அது மாதிரி நைட்ல மெடிடேஷன் பண்ற அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறான். சரி, சின்னவன் நல்லா இருக்கிறான். இவனை ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு தான் எங்களுக்கு மனசுல. இப்ப நீங்க அவருக்கு கல்யாணம்னா என்ன சொல்றாரு, என்ன வயசாகுதுங்க? யார் சின்னவருக்கா சார்? அவரும் ஒரு 36 வயசை தொட்டுட்டார் சார். 36? சரிங்க, நீங்க உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் கல்யாணம்னா என்ன சொல்றாரு அவரு? இல்ல சார் வேண்டாம், எனக்கு அதை பத்தி பேசாதீங்க, பேசுனீங்கன்னா நான் எங்கேயாவது போயிடுவேன். சரிங்க, நீங்க வந்து சொல்றாரு அதை நீங்க அவரை அதான் யாராவது நல்லா பேசி ஒரு மருத்துவர்கிட்ட வேணா கூட்டு போகலாம். நீங்க அதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க, பண்ண முடியாது. அதுதான் சார். இல்ல சார், எங்களுக்கு மனசுல என்ன தெரியுங்களா, ஏதாவது டாக்டர் கிட்ட நாங்க நிறைய வந்து பேச ஏதாவது டேப்லெட் கொடுத்தா இல்ல ஒரு மனசுல இதோட மந்திரம் தந்திரம் இல்ல எனக்கு தெரியுது. அதாவதுங்க மருந்துகள் அவங்களுக்கு தெரியாம அட்மினிஸ்டர் பண்றது ஒரு கிரிமினல் அஃபென்ஸுங்க, பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு மனநோயாளிகளை தவிர வேற யாருக்குமே மருந்துகளை வந்து அவங்களுக்கு தெரியாம கொடுக்கறது ஆபத்தானது. அது பண்ணவே கூடாது, அது ஒரு கிரிமினல் வேலையாக கருதப்படும். அதனால் அவர் தாங்க இதில் நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணலாமே தவிர அவருக்கு தெரியாமல் மருந்து கொடுத்தும் சரி பண்ண முடியாது. அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் நீங்கள் அதை சீரியஸாக வேணால் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், நன்றி சார்.
இளம் வயதினர் வந்து ஏன் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக போகிறாங்க? ஒன்று வந்து ஹார்மோன் அவங்க உடம்புல பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகுது. எமோஷனலாக அவங்களுக்கு மனதளவில் பல்வேறு அழுத்தம் வருகிறது. சில சிச்சுவேஷனில் ரொம்ப மன அழுத்தம் வரலாம். சொசைட்டி அவங்க மேலே போடுற ப்ரெஷர், நீ நல்லா படி, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கன்னு கூட்டிக்கிட்டே இருக்கிறது. அகடமிக் ப்ரெஷர், அதே மாதிரி பள்ளிகளில் நடக்கிற பல்வேறு மன அழுத்தம். அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது டிப்ரெஷன் இருந்தால் அவருக்கு வரலாம். அப்யூஸ், அவர் யாராவது தவறாக நடத்தி, அவர் செக்ஷுவலாக தவறாக நடத்தியிருக்கலாம், இல்லை அடித்து துன்புறுத்தியிருக்கலாம். அவருக்கு வரக்கூடிய நோய்கள், அதே மாதிரி ஆல்கஹால், இந்த விஷயங்களால் அவங்களுக்கு டிப்ரெஷன் வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், அதாவது சராசரியாக ஒரு ஆணுக்கு விந்தணு வந்து எத்தனை மில்லியன் இருக்கணும்? 39 மில்லியன் ஒரு எஜாக்குலேட்டில் மொத்தம் இருக்கணுங்க. ஒரு எம்எல்க்கு எடுத்திங்கன்னா 15 மில்லியன் இருக்கணுங்க. சார், நான் இது டோட்டலாகவே 7 வரல வரும்போது அது எத்தனை ட்ராப்ஸில் வரலாம் சார்? அதாவது குறைந்தபட்சம் வந்து 1.5 எம்எல் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 எம்எல்னால் எத்தனை ட்ராப்ஸ்னால், ஒரு எம்எல் வந்து 15 ட்ராப். ஸோ ஒரு 22-23 ட்ராப்ஸ் ஆகுது அவருக்கு வரணும். அப்படிங்களா சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், எனக்கு ஒரு கம்மியாக லாஸ்ட் டைம் 2 ட்ராப் 3 ட்ராப் அந்த லெவலில் தான் வந்துட்டு இருக்கியா சார்? இப்படி என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எப்படி சார் போகணும்? சரிங்க, பாருங்கள், முதல்ல ஒரு மருத்துவரை பாருங்கள். ஏதாவது சரி செய்யக்கூடிய காரணங்கள் இருந்தால் முற்றிலும் சரி செஞ்சு கொடுத்துருவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது ஒரு இளம் வயதினருக்கு எப்படி மன அழுத்தம் இருக்குதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது? ஒன்று வந்து அவங்க யாரோடையும் சரியாக பழக மாட்டாங்க, ரொம்ப விட்ரானாக இருப்பாங்க, எல்லாரோடையும் கலகலப்பாக பழகாமல் விலகி இருப்பாங்க. பல்வேறு ஆக்டிவிட்டிலையும் அவங்க ஒரு என்ஜாய் பண்ணி ஈடுபட மாட்டாங்க. ஆங்க்ரி அவுட்பர்ஸ்ட், ரொம்ப கோபமாக பல்வேறு நேரங்களில் பிஹேவ் பண்ணுவாங்க. தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸில் பிரச்சனைகள் இருக்கலாம். மூடு, அப்பப்போ நல்ல மூடில் இருக்கலாம், அப்பப்போ மோசமான ஒரு மூடில் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகள். இந்த மாதிரியான விஷயங்கள் நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து இருந்தால் அவங்கள நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டு போகணும். 30% வந்து இவங்களில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போகலைன்னா 30% போதை மருந்துகளுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இவங்க வந்து மன அழுத்தத்தினால ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்வதில் சிக்கல் இருக்கும், ஸ்கூல் போகிறதுல சிக்கல் இருக்கும், வேலையில் ஜாயின் பண்ணுறதுல பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம். இவங்களுக்கு வந்து உடல் நோய்கள் வரலாம். செக்ஸில் வந்து ரிஸ்கி பிஹேவியர், கண்ணா பின்னன்னு செக்ஸில் ஈடுபடுறது, காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுறது பிறரோட, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். டீனேஜ்லேயே ப்ரெக்னென்ட் ஆகலாம், பால்வினை நோய்கள் வரலாம். அதே போல் டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணலைன்னா சூசைட் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஹலோ சார், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். காமராஜ் சாருங்களா? வணக்கம், நான் தான் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். சார், உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க சார். நன்றிங்க, நன்றி. சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 8 மந்த் ஆகுதுங்க சார். மார்ச் மேரேஜ் ஆனிச்சு. ஓகே. இன்னும் இது வரைக்கும் ஒய்ஃப் கன்சீவ் ஆகலைங்க சார். சரிங்க. டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது கருவளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். சரி, என்ன காரணம் இருக்கும்? முதல்லங்க நீங்கள் அவசரப்படாதீங்க. 8 மாதங்கள் வந்து போதுமான அளவு அல்ல. ஒரு வருடம் வந்து நீங்கள் முழுமையாக ஈடுபடணும். ஒரு வருடம். சரிங்க சார். ஒரு வருடம் நீங்கள் இடையராது கான்ட்ராசெப்ஷன் எதுவும் யூஸ் பண்ணாமல், தடுப்பு முறைகள் யூஸ் பண்ணாமல் உறவு கொண்டு கருத்தரிக்கலைன்னா தான் நீங்கள் குழந்தையின்மை நினச்சிக்கிட்டு அடுத்த லெவல் போகணும். அது வரைக்கும் சரிங்க ஸோ எந்த டெஸ்ட்டுகளுக்குள்ள போகாதீங்க. சரிங்க. இது சார், இப்போ அவங்க மாத்திரை கொடுத்துக்குறாங்க, அது கண்டினியூ பண்ணலாமா சார்? இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே டாக்டர் போய் டாக்டர்கள் மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். சரிங்க சார். நன்றி, நன்றி. அதாவது பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் கிட்டத்தட்ட
12 யங் பீப்புள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க உலக அளவில். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்குது பல்வேறு காரணங்களால். சில நாடுகளில் டேட்டா எடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு நாடுகள்லையும் இது வேற ஆகிட்டுருக்கு. இப்போது இறந்து போகிறது, யங் பீப்புள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இறந்து போகிறதுல 2வது முக்கியமான காரணம் தற்கொலை பண்ணிக்கிறது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 24லேருந்து 34 வயதானவர்கள் இறந்து போகிறதும் சூசைடு தான் 2வது பெரிய காரணம். 10லேருந்து 24 வயது சூசைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 85 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க சூசைடு நிறைய பண்ணிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். 781007788 என்ற எண்ணுக்கோ 730557788 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.